ஹாய் ஜினுக்கு எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். நம்ம ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் வந்துட்டு த டைரி. எப்படி இருக்குன்னு தெரில ஸ்டோரி. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஒரு பர்சன் தான் ரூமில் உட்காந்துட்டு டைரி எழுதிட்டுருக்காங்க. அவங்க கையெல்லாம் ஷிவர் ஆகுது. அவங்க கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த டைரி அப்படியே நனையுது. அவங்களால எழுதவே முடியல. அப்படியே அந்த பெண்ணை கீழே வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்டாங்க. காற்றுல அந்த டைரியோட பேஜஸ்லாம் பறந்து ஃப்ரண்ட் பேஜுக்கு போகுது. அந்த பர்சன் அப்படியே ஃப்ரண்ட் பேஜ் தான் பார்க்குறான். டே மச்சான் ஜங்கோகே, இந்த வரேன் மச்சான், சீக்கிரம் வாடா. இந்த வந்துட்டேன். டேய், இன்றைக்கி எக்ஸாம்டா. எக்ஸாம் எனக்கு லேட்டாக தான் கிளம்புவேன் நீ. டேய் நான் என்ன பண்ணுறது, தூங்கிட்டேன். சரி வா. டேய் நில்லு. என்னடா அது, என்ன எய்த்த வீட்டில் ஒரு கூட்டமாக இருக்குது, ரொம்ப முக்கியம், கிளம்புடா. இல்லை மச்சான், அந்த வீடு எப்போவுமே பூட்டியே தான் கிடக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ என்ன கூட்டமாக இருக்கு, ஏதோ ஃபங்க்ஷன் போகல மச்சான். ஓ ஃபங்க்ஷனா? ஆனால் ஒன்று மச்சான், சரியான பணக்காரன் போல். வீட்டை இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி போட்டு எங்கே போய் உட்காந்துருக்கான்னு தெரில. இப்போ ஜிமினும் ஜங்குக்கும் பைக்கில் தான் ஏறி உட்காராங்க. ஜங்குக்கு அப்படி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் பண்ணுறான். அந்த பைக்கோட சவுண்டு அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ரேஸ் பைக் வச்சுருக்கான். இந்த சவுண்டை கேட்டுட்டு ஆப்போசிட்டில் உள்ள வீட்டில் உள்ள பசங்க தான் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அதில் ஒரு பையன் அவ்வளோ அழகாக இருக்கான். அப்படி திரும்பி அவனும் பார்க்குறான். அந்த பைக்கையே பார்த்துட்டு அந்த ரைஸ் பண்ணுற பர்சனையும் பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான் ஹெல்மெட் எடுத்து மாட்டிட்டு அப்படியே அந்த ஆப்போசிட் வீடை பார்க்குறான். அப்போது இந்த பர்சனையும் பார்த்துட்றான். இவனும் அவனை பார்க்குறான். பார்த்துட்டு ஜங்குக்கு லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது அவனை பார்த்துட்டு. அவனும் லைட்டாக சிரிக்கிறான். இப்போ அங்கேருந்து ஜங்குக் கிளம்பிடுறான். டேய் ஜிமினா சொல்லு மச்சான். டேய் ஜிமினா சொல்லு மச்சான். டேய் கேட்குதா இல்லையடா? டேய் கேட்குதுடா, சொல்கிறா. அந்த எய்த்து வீட்டில் ஒரு பையன் என்னென்ன பார்த்தியா? அங்கே ஏகப்பட்ட பேர் நிற்கிறானுங்க, எவனை பார்க்க சொல்கிற? இல்லை மச்சான், பார்த்தேன் நான். அவனும் என்னை பார்த்தான், நான் சிரித்தேன், அவனும் சிரித்தான். சரி பண்ண அதுக்கு? இல்லைடா சொன்னேன். சரி போ. இப்போ அப்படியே கட் பண்ணி காலேஜில் தான் காமிக்கிறாங்க. ஜங்குக்கும் ஜிமினும் தேர்ட் இயர் தான் படிச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி எக்ஸாமு. அவசர அவசரமாக போயிட்டு எக்ஸாம் தான் எழுதுனானுங்க ரெண்டு பேரும். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. காலேஜும் முடியுது. ரெண்டு பேரும் அப்படி காலேஜை விட்டு வெளில வரானுங்க. டே மச்சான் சொல்லுடா, என்ன நல்லா எழுதுனியா? எழுதுனா. நீ எப்படி எழுதுன? எழுதுறியா மச்சான்? என்னடா போன தடவை அரியர் இருந்த மாதிரி இந்த தடவை வராதுல்ல? வராது மச்சான், பார்க்குறேன்டி, பாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஜங்குக்கோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. டே மச்சான் சொல்கிறா. என்னடா இன்னைக்கு நைட்டு கல்யாணம் போலையே, அப்படி ஜொலிக்குது வீடு. ஆமாண்டா, தான் சொன்னேனே காலைல. ஓ என்ன நம்ம ஓசியில் போய் சோறு சாப்பிட்றலாமா? ஏக்கமா இல்லை, நம்மளை இன்வைட் பண்ணாமல் எப்படா போய் சாப்பிட்றது? அதான் மச்சான், எய்த்த வீட்டெலாம் சொல்ல மாட்டானுங்க போல். இவனுங்கெல்லாம் பணக்காரங்களாம். என்னத்த சொல்கிறது. இப்போ ஜங்குக்கும் ஓரமாக பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் ஹெல்மெட்டை கழட்டிட்டு அந்த வீட்டை தான் பார்க்குறான். அந்த வீட்டிலேருந்து அந்த பர்சன் மறுபடியும் வெளில வந்து நிற்கிறாங்க. அவங்களும் ஜங்குக்கு பார்க்குறாங்க, இவனும் பார்க்குறான். ரெண்டு பேரும் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. அந்த பர்சன் தான் ஜங்குக்கு பார்த்துட்டு, உங்கள் நேம் என்ன? என்ன? ஐயோ கேட்கல போலே. உங்கள் நேம் என்ன? ஏன் நேமா? ஆமாம், ஜியான் ஜங்குக். ஜியான் ஜங்குக். ஜியான் ஜங்குக். ஜியான் ஜங்குக். ஆமாம். உன்னோட நேம்? என்னோட நேம் தயாங். ஐயோ அப்பா கூப்பிட்றாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் அங்கேருந்து உள்ளே ஓடிடுறான். இங்கே ஜங்குக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. அவனும் சிரிச்சிட்டு அவனும் உள்ளே வந்துடுறான். டே மச்சான், என்னடா என்ன அந்த எய்த்து விட்டு ஃபிகரு உன் பேரெல்லாம் கேட்குது? டே அது சும்மா கேட்டிருப்பாங்க, என்ன இப்போ அதுக்கு பேரை கேட்குறதுல என்னடா? இல்லை நீயும் ஒரு மாதிரி தெரியுற, அதுவும் ஒரு மாதிரி தெரியுது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன? டே அதெல்லாம் இல்லை. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு ஒரு 8 o'clock இருக்கும். ஜங்குக் தான் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். ஆப்போசிட்டு வீடை பார்க்குறான். அங்கே அவ்வளோ கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க அந்த வீடை. ஃபங்க்ஷன் தான் அங்கே நடந்துகிட்ருக்கு.
அவ்வளோ கூட்டம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஜங்குக் நின்று பார்த்துட்டே இருக்கான். அந்த பையன் வருவானான்னு சொல்லிட்டு. கரெக்டாக அவன் நினச்ச மாதிரியே அவனும் வெளில வரான். அவ்வளோ கிராண்டாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வெளில வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வாங்க வாங்கம்மா, வாங்க ஆண்டி. வரேன்ப்பா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. அடி, அது கிம்மோட பையனா? ஆமாம் ஆமாம். எவ்வளோ அழகாக இருக்கான். ஒரே பையன் தானே? ஆமாண்டி. ட்ரெஸ்ஸை பார்த்தியா? எவ்வளோ கிராண்டாக இருக்குது. பணக்காரங்களாம் அப்படித்தான் போல இருக்கு. ஆனால் கிம்மோட பையன் கிம்மு மாதிரி கிடையாதுடி. இந்த பணக்கார புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அந்த பையன்கிட்ட கிடையாது. எல்லாத்தையும் ஒரே சமமாக நடந்துப்பான் தெரியுமா? பார்த்தாலே தெரியுதுக்கா. இப்போ தயாங் தான் ஜங்குக்கு பார்க்குறான். சாப்பிட்டீங்களா? ஏன் பசிக்கல? சாப்பிட வரீங்களா? சாப்பாடு எடுத்துகிட்டு வரவா? இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சைகையாலே பேசிக்கிறாங்க. ஜங்குக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி இருக்குது. அவன் தயாங்கே பார்த்துட்ருக்கான். உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? கிம் தயாங். கிம் தயாங். கிம் தயாங் நல்லா இருக்கு நேம். ஜியான் ஜங்குக், கிம் தயாங். இப்போ தயாங் தான் ஒரு சின்ன பையன்கிட்ட சாப்பாடை கொடுத்து அந்த 8th வீட்டில் கொடுத்துருவான்னு சொல்கிறான். ஜங்குக் நின்று பார்க்குறான். அந்த குட்டி பையனும் ரோட்டை கிராஸ் பண்ணி ஜங்குக் கிட்ட தான் நேராக வரான். அங்கிள். சொல்லுப்பா. அந்த நிற்கிறாங்கல்ல, அவங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க. இல்லை, இந்தாங்க அங்கிள், பிடிங்க. இப்போ ஜங்குக் தான் தயாங்க நிமிந்து பார்க்குறான். சாப்பிடுங்க. நான் உள்ளே போகிறேன். ஓகே, பாய் பாய். இப்படியே தான் ஒரு 3 டேஸாக தயாங்க அந்த குட்டி பையன் கையில் ஜங்குக்கு சாப்பாடு கொடுத்துக்கிறது, ஜங்குக்கும் தயாங்கும் வாசல் நின்று பேசிக்கிறது, இப்படியே போயிட்டுருக்கு. இன்றைக்கி 4வது நாள். ஜங்குக்கு வெளில வந்து நிற்கிறான். கரெக்டாக அந்த குட்டி பையனும் சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறான். ஜங்குக் தான் அந்த ஆப்போசிட் வீடை பார்க்குறான். இவ்வளோ நாள் அந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லாம் ரெடி பண்ணி கட்டியிருந்துருப்பாங்க, லைட் செட்டு அது இதுன்ட்டு. இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு அப்படி பார்த்துட்ருக்கான். தயாங் வருவானான்னு சொல்லிட்டு. அங்கே தயாங் வெளில வரவே இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த சாப்பாடை வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு அந்த சாப்பாடு அப்படியே பிரித்து டேபிளில் வைக்கிறான். அதில் ஒரு நோட் மாதிரி இருக்குது. அதை எடுத்து அப்படியே பார்க்குறான். ஹாய் ஜங்குக்கா, நான் தான் கிம் தயாங். இன்றைக்கி நான் ஊருக்கு கிளம்புறேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எப்போ வருவான்னு தெரியாது எனக்கு. நீங்கள் வெளில வந்து என்னை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பார்க்குறப்ப நான் இருக்க மாட்டேன். சாப்பாடு கொடுத்து வரேன், சாப்பிட்ருங்க. அப்புறம் என்னோடய காண்டாக்ட் நம்பர் எழுதியிருக்கேன். கால் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கால் பண்ணுங்கள். ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டில் எழுதியிருக்கு. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் அப்படியே அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு கால் தான் பண்ணுறான். இப்போ ரிங்கு போகுது, ஃபுல் ரிங்கு போகுது. லாஸ்ட் ரிங்கு கட் ஆக போகிற டயத்தில் கால் அட்டன் பண்ணுறாங்க. இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு துடிக்குது. ஹலோ, யாருங்க? ஹலோ, யார் நீங்கள்? நான் ஜங்குக். ஜங்குக்கா? ஆமாம், தயாங் தானே? ஆமாம், தயாங் தான் பேசுகிறேன். ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. ஹலோ ஹலோ ஜங்குக்கா. இருக்கேன், சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா? அதான் தனியாக வந்து பேசுகிறேன். ஓ, ஓகே. ஊருக்கு போயிட்டீங்களா? ஆமாம். எப்போ கிளம்புனீங்க? காலையிலே கிளம்பிட்டேன். ரொம்ப நேரமாக வாசல்லே நின்றுட்டு இருந்தேன். நீங்கள் வெளில வருவீங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் வரவே இல்லை. அதனால் நான் வந்துட்டேன். சாரிங்க, எனக்கு தெரியாது. இல்லை, பரவாயில்ல, இருக்கட்டும்.
சாப்பிட்டீங்களா? ஆ இன்னும் இல்லை, இனிமேல் தான். சாப்பிட்லையா? இல்லை, நம்பர் இருந்துச்சு, அதான் உடனே கால் பண்ணிட்டேன். ஓ! இதான் உங்கள் நம்பரா? ஆமாங்க. சரிங்க. நீங்கள் சாப்பிடுங்க. நான் அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப நேரம் ஃபோன் பேசினா திட்டுவாங்க. ஓ, சரி, ஓகே. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுங்கள். ஆ, ஓகே ஜங்குக்கா. வச்சிடவா? ஆ, தயாங்க. சொல்லுங்கள். அது மிஸ் யூங்க. ஆ, மிஸ் யூ ஜங்குக்கா. வைக்கிறேன். ஆ. ஐயோ, எந்த ஊர், என்ன பண்ணுற, ஏது பண்ணுறேன்னு கேட்காம வச்சுட்டேடா. எங்கள் அப்பா கால் பண்ணுவான்னு தெரியலையே. சரி, வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மொபைலை தான் பார்த்துட்டு இருக்கான். கால் வருமா வருமான்னு சொல்லிட்டு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு ஒரு 11 o'clock ஆகிடுச்சி. ஜங்குக்கு செம்மையாக தூக்கம் வேறு வருது. ஆனால் கால் வந்த பாடு இல்லை. பக்கத்துலேயே மொபைலை வச்சுட்டு அப்படியே படுத்துடுறான். இப்போ டக்குன்னு மொபைல் ரிங் ஆகுது. அவன் அப்படியே அடிச்சு பிடிச்சி எந்திச்சி உட்காடுறான். மொபைலை பார்த்தா அங்கே தயாங் தான் கால் பண்ணுறான். ஹலோ தயாங். ஆ, ஜங்குக்கா. ஆ, சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஏன் இப்படி? அதுவா, எல்லாருக்கும் கேட்டுரும், அதனால தான். ஓ, ஓகே. சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிட்டேன். தூங்கலையா? தூக்கம் வரல. ஏன்? தெரியல. நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப கம்மியாக கேட்குது. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஆ, ஹலோ. ஆ, சொல்லுங்கள். இப்போ கேட்குதா? ஆ, கேட்குதுங்க. இப்போ எங்கே இருக்கீங்க? அது சொன்னால் சிரிக்கக்கூடாது. சிரிக்கல, சொல்லுங்கள். நான் ரெஸ்ட் ரூமில் இருக்கேன். ரெஸ்ட் ரூம்லையா? ஏன்? என் ரூமில் சில குட்டிச்சாத்தாலாம் படுத்துருக்குங்க. எங்கள் அப்பாட்ட போட்டு விட்ருவாங்க. அதனால தான் ரெஸ்ட் ரூமில் வந்து பேசுகிறேன். ஓ, அப்பாண்ணா அவ்வளோ பயமா? பயன்னு சொல்ல முடியாது, ஒரு மரியாதை. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் படுத்துருக்கேன். ஓ, நீங்கள் காலேஜ் போகிறீங்களா? முடிச்சிட்டேங்க, தேர்ட் இயர் முடிச்சிட்டேன். ஓ, நீங்கள்? நானும் செகண்ட் இயர். ஓ, ஓகே. அப்போ 2 பேருக்கும் ஒரு 2 வயசு தான் டிஃப்ரெண்ட் போல். ஆமாம், ஆமாம். தயாங்க, சொல்லுங்கள். எதுக்கு? அது சொல்லுங்கள், ஏதோ கேட்க வரீங்க? அது ஃபஸ்ட் நாள் நான் உங்களை பார்த்தேன்னு. ஆமாம். நீங்களே என்னை பார்த்தீங்களே? ஆமாம். எதனால் என்னை பார்த்து சிரிச்சிங்க? நீங்கள் சிரிச்சிங்க, நானும் சிரித்தேன். ஓ, சரி, ஓகே. நீங்கள் இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க? எனக்கு சியோலுங்க. ஓ, பூசான். அது வந்துட்டு எங்கள் சித்தி வீடு. ஓ, எங்கள் சித்தியோட பையனை தான் மேரேஜ், அதுக்காக தான் வந்தேன். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இங்கே தயாங்க்கு அவன் கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆகுது. ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஹலோ தயாங். தயாங், இருக்கீங்களா? ஆ, இருக்கேங்க. என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் அப்புறம் தயாங், சொல்லுங்கள். அது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது புரியல. இல்லைங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அது ஜங்குக், நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்க.
தயாங் சொல்லுங்க. ஐ லவ் யூ. அது ஜங்குக், நான் அப்புறம் பேசுகிறேன். தயாங் தயாங் என்ன, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுப்போங்களேன். இல்லைங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். எனக்கு பயமாக இருக்குது. நான் வைக்கிறேன். தயாங் தயாங் ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஃபோனை வைக்காதீங்க. என்ன, இதை மட்டும் சொல்லிட்டு போங்க. எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இல்லை, நான் ஃபோனை வைக்கிறேன். ஒரு நிமிஷம் தயாங், ஒரு நிமிஷம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் எனக்கு மறுபடியும் கால் பண்ணுங்க. நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அந்த கால் அப்படி கட் பண்ணுறான். அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. அவன் அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே படுக்கிறான் பெட்டில். ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் கால் வருது. அவங்க தான் கால் பண்ணுறான். அந்த காலை பார்த்தோன்னே ஜங்குக்கு அவ்வளோ ஸ்மைலு. டக்குன்னு அட்டன் பண்ணுறான். ஹலோ ஹலோ தயாங், ஆ இருக்கியா? ஆ இருக்கேங்க. என்ன பிடிச்சிருக்கா? நீங்கள் சொல்லிட்டு தானே வச்சிங்க பிடிச்சிருந்தா மட்டும் கால் பண்ணேன்னு. தெரியலையா இதுலேயே? தயா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜங்குக். உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இப்போவா? இல்லை, நாளைக்கு. நாளைக்கா? எப்படி பார்க்க முடியும்? நான் சியோல் வரேன். அது ஜங்குக்கு அதுக்குள்ளே எதுக்கு? சரி, ஓகே. உனக்கு எப்போ கம்ஃபர்டபுள் ஆகுதோ அப்போ மீட் பண்ணலாமா? ம், ஓகே. சரி, நான் தூங்க போகிறேன். ரொம்ப ரொம்ப ரெஸ்ட் ரூம்லேயே நிற்கிறேன். சரி, ஓகே, போய் தூங்கு. ம், நீங்களும் தூங்குங்க. ஓகே, குட் நைட். குட் நைட் ஜங்குக்கா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஜங்குக்கும் ஜிமினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏ மச்சான் ஜங்குக்கே, 4 நாள் தானே பார்த்தேன், அதுக்குள்ளே கரெக்ட் பண்ணிட்ட போல இருக்கே. டேய் ஜிமினா சும்மா இருடா. ஐயோயோயோ, என் மச்சானுக்கு வெக்கத்தை பற்றியா? என்ன காலைல உன் ஆள்கிட்ட பேசுனியா? காலைல அதெல்லாம் பேசிட்டேன். அவன் தான் கால் பண்ணி எழுப்பி விட்டானே. ஓ, ம், நீ நடத்துடா, நீ நடத்து. டே ஜிமினா சொல்லு மச்சான், 1 வீக் கழிச்சு சியோல் போகணுண்டா. போகலாம் மச்சான், வார பக்கம் தானே, போகலாம் போகலாம். சரிடா. இப்போ அப்படியே 1 வீக் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹலோ தயாங், சொல்லு ஜங்குக்கா. மறுபடியும் அஸ்கீல ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம், நான் என்ன பண்ணுறது? சரி, நாளைக்கு நான் வரேன் தெரியும்ல. வீட்டில் ஏதாவது சொல்லிட்டு வந்துடுவில்ல? ஓகே ஓகே, சரி. இப்போ 2 பேரும் அப்படி பேசிட்டு காலை கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக்கு வேக்கப் ஆகிட்டு சியோல் தான் கிளம்பிகிட்ருக்கான். அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு பைக் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டுருக்கான். இந்த சைடு தயாங்க தான் காமிக்கிறாங்க. அவன் வீட்டில் அப்படியே போய் சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட மாலுக்கு போகிறேன்ட்டு கிளம்புறான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு பார்க்கில் தான் காமிக்கிறாங்க. தயாங்க அந்த பார்க்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு இன்னும் வரல. அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். வெயிட் பண்ணுற நேரத்தில் ஒரு டைரி எடுத்து அப்படியே எழுதிட்டு உட்காந்துருக்கான். இப்போது ஜங்குக்கோட பைக் சவுண்டு கேட்குது. அதை கேட்டோன்னு தெரிஞ்சுது ஜங்குக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டைரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் உள்ள வச்சுட்டு அப்படி திரும்பி பார்க்குறான். பின்னாடி ஜங்குக் தான் அப்படி ஹெல்மெட்டை கழட்டிட்டு அப்படி நடந்து வந்துட்டுருக்கான். தயாங்க அப்படி ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். அவன் கண்ணில் அப்படி ஒரு ஃபீலிங்கு. அப்படி பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கும் அப்படி தயாங்க பார்த்துட்டே நடந்து வந்துட்டுருக்கான். ஹாய் தயாங். ஹாய் ஜங்குக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? ம், நல்லா இருக்க. எனக்கு படபடன்ட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எனக்கும் அப்படி தான் இருக்கு. ஃபஸ்ட் டைம் கிட்டக்க பார்க்குறேன். நானும் உங்களை தூரமாகவே பார்த்துட்டு பக்கத்தில் பார்க்க நல்லாயிருக்கு.
இருக்கீங்க. ஓ, தூரத்தில் பார்க்கும்போதும் நீ ரொம்ப அழகாக இருந்த, பக்கத்தில் வந்தும் இன்னும் அழகாக இருக்க. உட்காருங்க. ம். 2 பேருக்கும் என்ன பேசுறதுன்னே தெரில. கையை பணிஞ்சிட்டே 2 பேரும் உட்காந்துருக்காங்க. என்ன இப்படி அமைதியாக உட்காந்துருக்க போறியா என்ன? இல்லைங்க, எனக்கு என்ன பேசுறது தெரியல. ரொம்ப நர்வஸாக இருக்கு. ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை வேண்டாம். ஐஸ்கிரீம்? இல்லை வேண்டாம். எங்கேயாவது வெளில போகலாமா? எங்கே போகிறது? என் கூட பைக்கில் வர உனக்கு விருப்பம் இல்லையா? அதெல்லாம் இல்லை, எனக்கு பைக்குன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இல்லை பயமாக இருக்குது. எதுக்கு பயப்படுற? அதான் நான் இருக்கேண்ணா. வா. இப்போ 2 பேரும் அப்படியே பைக்கில் தான் கிளம்புறாங்க. ஜங்குக் தான் பைக் அப்படியே ஸ்லோவாக ஓட்டிகிட்ருக்கான். தயங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கான் மிரர் விளையாட்டி ஜங்குக்க. ஜங்குக்கா ஏங்க? என்னாச்சு? இல்லை ஏன் ஸ்டாப் பண்ணீங்க? இல்லை நீ தானே ஏதோ கேட்ட, ஏதோ வேணுமாண்ணா? இல்லை இல்லை, பைக்கை ஏன் இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுறீங்க? இல்லை நீ பயப்படுவ அதனால தான். அதெல்லாம் இல்லை, நீங்கள் தான் என் கூட இருக்கீங்களே, அப்புறம் எனக்கு என்ன பயம்? ஸ்பீடாக ஓட்டுங்க, ஓகேவா? ஓகே சரி ஓகே. இப்போ ஜங்குக் தான் மறுபடியும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கான். தயாங் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவனை அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். தயாங்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கும் அப்படி தான், அவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் ரொம்ப தூரம் போகிறாங்க. இப்போ ஒரு பீச்சில் தான் அந்த பைக்கு போய் நிற்குது. 2 பேரும் இறங்கி அப்படி பீச்சில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் தயாங்கோட கையை லைட்டாக அப்படி டச் பண்ணுறான். தயாங் அப்படி பார்க்குறான் ஜங்குக்க. தயாங் கையை பிடிச்சிக்கிட்டுமா? இப்போ 2 பேரும் அப்படியே கை கோத்துக்கிட்டு அந்த பீச்சில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கா சொல்லு தயாங், இங்கே உட்காரலாமா? கால் வலிக்குது. இந்த வேவ்ஸ் நல்லா இருக்குல்ல? ஜங்குக் சொல்லு தயாங், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஜங்குக்கா சொல்லு, எனக்கு பயமாக இருக்கு. எதுக்கு? அது எங்கள் அப்பா. அதெல்லாம் எதுக்கு யோசிக்கிறப்போ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் சரியா? தயாங் என்னடா ஏன் அமைதியாக இருக்க? எனக்கு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில ஜங்குக். ஏதாவது பேச, நீ பேசிகிட்டே இருந்தா நான் படம் கேட்டுகிட்டே இருப்பேன். ஃபோனில் மட்டும் அப்படி பேசுகிற, நேரில் பார்த்தா பேச மாட்ற. அது என்னன்னு எனக்கு என்ன தெரியும்? ஃபோனில் நீ தூரமாக இருக்க, நானும் அப்படியே பேசுகிறேன். நீ இப்போ பக்கத்தில் என் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கியா? எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. இங்கே பாரு, தொட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை எடுத்து டக்குன்னு அவனோட ஹார்ட் பீட்டில் தான் வைக்கிறான். அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது. ஜங்குக்கு அதை ஃபீல் பண்ணுறான். பாத்தியா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது பாரு. ஆமாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது. ஆனால் உனக்கு இல்லையா? எனக்கும் தான் துடிக்குது. எங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் அப்படியே ஜங்குக்கோட செஸ்டில் கை வச்சு பார்க்குறான். ஜங்குக்கோட ஹார்ட் பீட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது. 2 பேரும் அவங்களோட ஹார்ட் பீட்டை ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. தயாங் மடியில் படுத்துக்கிட்டுமா? படுத்துக்கோ. இப்போ ஜங்குக் தான் தயாங்கோட மடியில் படுத்துருக்கான். தயாங் அப்படியே ஜங்குக்கோட ஹேரை அப்படியே கோதி விட்டுட்ருக்கான். என்னடா ஏன் அப்படி பார்த்துட்ருக்க? இல்லை ஒன்றும் இல்லை. சொல்ல ஜங்குக், என்னை விட்டு போயிட மாட்டல? என்ன இதே எத்தனை தடவை கேட்பா நீ? சொல்லு, என்னை விட்டு போயிட மாட்டல?
உன்னை விட்டு போனேன்னா என் உயிர் மட்டும்தான் போகும். போதுமா? ஏய், அப்புறம் என்ன ஜங்குக் இதே கேட்டுட்ருக்க? சரி, ஓகே, கேட்கல. சரி, நீ சொல்லு, என்னை விட்டு நீ போவியா? ம், ப்ராமிஸ், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு போகவே மாட்டேன். அப்படி போனேன்னா நீ சொன்ன மாதிரி என் உயிர் தான் போகும். ஜங்குக்கா, என்ன? போடா. சரி, நெக்ஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ண வருவ? ஏன், இப்போ தானே வந்திருக்கேன். இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ கிளம்பிடுவ. அடுத்தது எப்போ மீட் பண்ணுறது? மீட் பண்ணலாம் தயா, எனக்கும் ஒர்க்கெலாம் இருக்குல்லங்க, அதை நான் பார்க்கணும்ல. எனக்கு புரியுது ஜாங்குக்கா, ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு தோணுது. உன் கூடவே இருக்கணும் போல இருக்குது. மனசெல்லாம் வலிக்குது. வீட்டில் இருக்கவே பிடிக்கல. உன் ஞாபகமாகவே இருக்குது. அழுகையாக வருது. ஏய், எதுக்கு இப்போ கண்ணு கலங்குற? எனக்கு தெரியல, எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்குது. அப்பாவுக்கு வேற லைட்டாக டவுட் வருது. நான் அடிக்கடி ஃபோன் பேசுகிறதுனால எனக்கு பயமாக இருக்குது. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பாவுக்கு டவுட் வந்தால் என்ன வராட்டி என்ன? நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணுறது தான், புரியுதா? அப்படி உங்கள் வீட்டில் ஒத்துக்கலைன்னா நம்ம பிளான் பண்ண வரையும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா? கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு போயிடுவல்ல? கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன். நீ இதுக்கெலாம் அழுவியா? நான் என்ன பண்ணுறது? சரி அழுவாத. ப்ராமிஸாக என்னை கூட்டிகிட்டு போயிடுவல்ல? ப்ராமிஸாக உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன். ஐ லவ் யூ. என்ன இப்போ மட்டும் சிரிக்கிற? இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன, போர்கேட்டில் தான் கிஸ் கொடுப்பியா? இல்லை, நீ அழுதுட்டு இருந்தா போர்கேட்டில் தான் கொடுக்கணுமா? வேற எங்கே கொடுக்கணும்? ஒன்றும் இல்லை, போடா, வர மாட்டேன். ஏய் நில்றா, டி தயாங், போடா. ஏய் தயாங், நில்லு, போ, நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அங்கேருந்து ஓடுறான். ஜங்குக்கும் அப்படியே பின்னாடி துரத்திட்டே ஓடுறான். இப்போ ஜங்குக் தான் தயாங் அப்படியே பேக்லேருந்து ஹேக் பண்ணி தூக்கி அப்படியே சுற்றுறான். தூக்கிட்டு போயிட்டு 2 பேரும் அப்படியே பீச்லேயே விழுகுறாங்க. ஜங்குக்கா விட்டுறான். ஜங்குக், நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ஏன்டா அப்படி பண்ணுற? என்ன சொன்ன சொல்லு. நான் ஒன்றும் சொல்லி. இப்போ நீ சொல்கிற. நான் ஒன்றும் சொல்லலை, போடா, தள்ளி போ. தள்ள மாட்டேன். நீ இப்போ சொல்லு, என்ன கேட்ட? நான் ஒன்றும் கேட்கல, போ. ஏன் ஃபோர்ஹெட்டில் கொடுக்குற? வேறு எங்கேயும் கொடுக்க மாட்டியா தானே கேட்டேன்? இல்லை, நான் அதெல்லாம் கேட்கல, நீ தள்ளி போ. தயம், என்ன பாரு. ஜங்குக்கா, அது ஜங்குக்கா. ஜங்குக், இப்போ ஓகேவா? இல்லை, போடா. ஏய் டைம் ஆச்சு, போகலாமா? போகலாம். இப்போ 2 பேரும் பைக்கில் தான் ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. ஜங்குக் தயாங்க எந்த பார்க்கில் பிக்கப் பண்ணாலும் அதே பார்க்கில் வந்துட்டு ட்ராப் பண்ணுறான். தயாங், பார்த்து வீட்டுக்கு போயிடுவல? நான் போயிடுவேன் ஜங்குக்கா. இல்லைடா, டைம் ஆயிடுச்சு, அதான் கேட்குறேன். இல்லை, நான் போயிடுவேன், நீ பார்த்து வீட்டுக்கு போ. நான் போய்க்கிறேன், எனக்கு பயமாக இருக்கணும் விட்டுரு போகிறதுக்கு. வீட்லேயே வந்து ட்ராப் பண்ணுறேனே. ஐயோ, ஏன்? அதெல்லாம் வேணாம், நான் போய்ப்பேன். நீ பார்த்து வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு, இல்லைனா மெசேஜ் பண்ணு, ஓகேவா? நான் பண்ணுறேன், நீ பார்த்து போயிடுவா. சரி, பாய். பாய் தயாங். கிட்டக்கவா. பார்த்து பத்திரமா இருக்கணும், ஓகேவா? சரி ஜங்குக்கா. இப்படியே தான் இவங்க 2 பேருக்குள்ளே டேஸு ஸ்கிப் ஆகுது. 1 இயர் ஆகுது இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு. அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ டே தயாங் அப்படியே கிச்சனில் ஒளிஞ்சு நின்றுட்டு ஜங்குக்கிட்ட தான் கால் பேசிக்கிட்டு இருக்கான். ஹலோ. ஏய் பொண்டாட்டி. நான்
என்ன பண்ணுற? எங்கே இருக்க? கிச்சனில். ஏன் எப்போதும் பாத்ரூமில் தானே இருப்ப? ஜங்குக். சரி சொல்லு, ஒர்க்கெலாம் எப்படி போகுது? போகுது. ரொம்ப டயர்டாக இருக்குது, உடம்பு கை காலெலாம் வலிக்குது. நீ என் கூட இருந்தானா ஒன்று பிடிச்சி விட சொல்லலாம். ஆமாம்ல, உன் கூட இருந்தா உன் கை காலெலாம் பிடிச்சி விடுவேன். என்னை சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க ஜங்குக். பண்ணிக்கலாம்டா, ஏன் அவசரப்படுற? இன்னும் 1 இயர் மட்டும் வெயிட் பண்ண. பண்ணுறேன். ஏன் மூஞ்சி எப்படி போகுது? ஒன்றும் இல்லை, எனக்கு கை காலம் வலிக்குது சொல்கிறல்ல, எனக்கு கஷ்டமாக இருக்கு ஜங்குக். எனக்கு இப்போ கொஞ்சம் எனர்ஜி கிடைக்க ஏதாவது கிடைக்குமா? என்ன வேணும்? என்ன கேட்பான்னு உனக்கு தெரியாதா என்ன? பொறுக்கி போடா. சாலோம்ல தாங்கல ஒன்றே ஒன்று. ஜங்குக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒன்றே ஒன்று. நீ எதுக்குடா இப்போ எஸ்கி வாய்ஸில் பேசுகிற? உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு அப்படியே வருது. சரி கொடு. கொடுக்கணுமா? ஆமாம் கொடு. சரி தரேன். கொடு 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 கொடு. ஜங்குக்கா என்னடா சிரிக்கிற? எனக்கு சிரிப்பு வருது. நான் இங்கே ரொமான்ஸாக தானே பேசிகிட்டு இருக்கேன், சிரிக்கிற பற்றியா? சரி சரி தரேன், சீக்கிரம் கொடு. தரேன் தரேன். தயாங். அப்பா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில்? அப்பா யார்கிட்டையும் பேசலப்பா. ஃபோனை கொடு. அப்பா யாரும் இல்லைப்பா. ஃபோனை கொடு. இந்தாங்கப்பா. மைன். யார் இந்த மைன்? அது இப்போ தயங்கோட அப்பா தான் அந்த ஃபோனை போட்டு அப்படி உடைக்கிறாரு. அப்பா அப்பா ஏன்ப்பா உடைச்சிங்க? வாயை மூடுத்தேன், நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். 1 இயராக உன் நடவடிக்கை சரியில்லை. ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை தானே பார்த்துட்டு வர? இல்லைப்பா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன். போய் சொல்லாத தயம். இதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட பேசுகிறதோ வெளில போகிறதோ எனக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கியேன், நான் என்ன பண்ணணுன்னு எனக்கே தெரியாது தயம். புரியுதா? அப்பா அப்பா அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா. யாராக இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு என்னோடய கௌரவம் தான் முக்கியம், என்னோட மான மரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட அப்பா அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே தயங்க உட்காந்து அழுகுறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபோனையும் உடச்சிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ஜங்குக் சைடு தான் காமிக்கிறாங்க. என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது. லாஸ்ட்டாக அவன் அப்பாங்காரன் குரல் கிடச்சி என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ தயம், என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் தான் அவன் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கான். இப்படியே 2 days ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக் தான் புது நம்பர்லேருந்து கால் வருது. அவன் டக்குன்னு எடுத்து அட்டன் பண்ணுறான். ஹலோ ஹலோ ஜங்குக்கா, தயம் தானே? ஆமாம் தயம் தான் பேசுகிறேன். எங்கே இருக்க? நான் வீட்டில் தான் இருக்கேன் ஜங்குக். இது எங்கள் அப்பாவோட நம்பர், அவருக்கு தெரியாமல் பேசுகிறேன். ஏய் மாட்டுக்கு போகிறோடா, எதுக்குடா? இல்லை நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. சொல்லு தயம். இங்கே பாரு, எங்கள் அப்பா கண்டிப்பாக ஒன்றையும் சேர்த்து வைக்க மாட்டார். அதனால நாளைக்கு நான் அந்த பார்க்குக்கு வருவோம்ல? ஆமாம், அந்த பார்க்குக்கு வந்துடுறேன். நீ என்னை கூட்டிகிட்டு போயிடுறியா? என்னடா சொல்கிற? வேறு வழி இல்லை ஜங்கு, ப்ளீஸ். நீ நாளைக்கு கண்டிப்பாக வந்துடணும். உனக்காக நான் அந்த பார்க்கில் வெயிட் பண்ணுவேன், புரியுதா? இது சொல்ல தானே கால் பண்ணேன். கண்டிப்பாக வந்துரு ஜங்குக். தயாங், நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கியா? ஆமாண்டா, நான் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். என்னால் இங்கே இருக்க முடியாது, எனக்கு உன் கூட இருக்கணும் ஜங்குக். ப்ளீஸ் நாளைக்கு வந்துடு. சரி தயம், நாளைக்கு நான் வந்துடுறேன். சரி நான் வச்சிடுறேன். சரிடா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பார்க்கில் தான் காமிக்கிறாங்க. தயங்க ஒரு லக்கேஜ் வச்சுட்டு அந்த பார்க்கில் தான் உட்காந்துருக்கான். அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கை காலெலாம் ஒரு மாதிரி பணிஞ்சிட்டு ஜங்குக் வருவானான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அங்கே ஜங்குக்கோட பைக்கும் வந்து நிற்குது. அப்போ தான் தயாங்கே உயிரே வருது. ஓடி போயிட்டு ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கும் தயாங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கா ஜங்குக்கா வந்துட்டியா? வந்துட்டோம் ஒன்றும் இல்லை, கிளம்பலாமா? போகலாம். இப்போ 2 பேரும் அந்த பைக்கில் ஏறி போயிட்டுருக்காங்க. பின்னாடி காரில் அவங்க அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அவரோட பாடி கார்ட்ஸ் தான்
சார், தம்பி போட்டோம் விடுங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க? போட்டோம், அவன் லைஃபு அவன் வாழணும்னு நினைக்கிறான். எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், போட்டோம். சார் போட்டுண்டா, என் பையன் தானே, அவன் லைஃப்பை அவன் டிசைட் பண்ணியிருக்கான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி சங்குக்கோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. பைக் வந்து அப்படியே நிற்கிது. தேங்க அப்படியே பைக்லேருந்து கீழே இறங்குறான் அவன் லக்கேஜ் எடுத்துகிட்டு. சங்குக்கா வா தயாங், உள்ள போய் பேசிக்கலாம். இப்போ தயாங் தான் அந்த வீட்டை அப்படியே சுற்றி பார்க்குறான். அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, சின்ன வீடு தான், அவ்வளோ அழகாக வச்சுருக்கான் ஜங்குக். தயாங், சொல்லு ஜங்குக். உங்கள் வீட்டில் இருந்த மாதிரிலாம் இங்கே இருக்க முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியா? டேய் என்ன பேசுகிற நீ? அது வீடா? எனக்கு அது வீடே கிடையாது, இதுதான் என்னோடய வீடு. இந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் எனக்கு வாழணும் ஆசை தெரியுமா? எவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக, குட்டியாக, சின்ன ஹாலு, கிச்சனு, ஒரு ரூமு, நம்ம 2 பேருக்கு மட்டும். நல்லா இருக்குல்ல? இது போதும் எனக்கு. அதுவும் உன் கூட எங்கே இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நீ எதுக்கு இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுற? இங்கே பாருச்சவங்க, நம்ம பிறந்ததுலேருந்து ஒன்றும் பணக்காரங்களாம் பிறக்கல, தெரியும் தானே? நான் உங்ககிட்ட அப்படியே பேசிகிட்ருக்கேன். இல்லைடா, இருந்தாலும் நீ நல்ல வசதியான வீட்டு பையன், உன்னை எந்த குறையும் இல்லாமல் வளர்த்துருப்பாங்க. இங்கே வந்து என் கூட. சங்குக்கா நீ இப்படி பேசாத, எனக்கு நீ மட்டும்தான் வேணும், நீ மட்டும், எனக்கு எதுவுமே வேணாம், உன் கூட இருந்தாவே போதும். அதுக்காக தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்டா அப்படி பேசுகிற? இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை, உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்டா, அதனால தான். எனக்கு தெரியுது ஜங்குக், நீ என்னை நல்லா பார்த்துப்ப. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ தயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் கண்லேருந்து அப்படியே டீயர்ஸ் வந்துட்டுருக்கு. ஜங்குக், இப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்க போறியா? ஆமாம். நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமே. இப்போவும் பண்ணிக்கலாமே. அப்போ பண்ணிக்கலாமா? நாளைக்கு பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம், கண்டிப்பாக நாளைக்கு காலைல கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் சர்ச்சில் தான் காமிக்கிறாங்க. அங்கே டேக்குக்கு 2 பேரும் நிற்கிறாங்க. பக்கத்தில் ஜிமின் தான் நின்றுட்டுருக்கான் கையில் ரிங்கை வச்சுட்டு. ஃபாதர் நிற்கிறாரு. ஓகே தம்பி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜியான் ஜங்குக்காகி நீ கிம் தயாங்கை திருமணம் செய்ய சம்மந்தமா? ஜியான் ஜங்குக்காகி நான் என்னுடைய கிம் தயாங்கை திருமணம் செய்ய மனப்பூர்ண சம்மதம். ரிங்கை போடுப்பா. கிம் தயாங் ஆகிய நீ ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா? கிம் தயாங் ஆகிய நான் என்னுடைய ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்ய மனப்பூர்ண சம்மதம். சரிப்பா, ரிங்கை போட்டு விடுங்க. இப்போ 2 பேரும் அப்படி ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஜிமினுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்காலேருந்து அப்படி டேஸ்டாக வருது. மச்சான் தேங்க்ஸ்டா. டேய் ஜங்குக்கா, இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்கிறது? நான் யாரா? மச்சான்டா, இது கூட பண்ண மாட்டேனா என்ன? அண்ணா தேங்க்யூண்ணா. இருக்கட்டும்ப்பா, நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தாலே போதும், ஓகேவா? நான் மச்சான். டே ஜிமினா, சரிடா, சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆகுது. சரி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. சரி மச்சான், நான் போய்க்கிறேன், நீ பார்த்து கூட்டிகிட்டு போ, சரியா? சரிடா. இப்போ டேக்குக்கு 2 பேரும் தான் பைக்கில் அப்படியே கிளம்புறாங்க. தயாங்க்குனா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, சங்குக்கும் அப்படி தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பைக்கில் போயிட்டுருக்காங்க. இப்போ ஆப்போசிட்டில் ஒரு கார் தான் அந்த பைக்கை அப்படியே அடித்து தூக்குது. டேக்குக்கு 2 பேருமே அப்படியே பறந்து போய் கீழே விழுகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு 10 நாள் கழித்து ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. தயா 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 ஹலோ ஜங்குக். இப்போ ஜங்குக் தான் அப்படி லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆப்போசிட்டில் ஒரு டாக்டர் தான் நிற்கிறாங்க. நீ ஜியான் ஜங்குக், கிம் தயாங்கிறது யார்? தயாங் 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 தயாங்
டேய் ஜங்குக் ஜங்குக் ஒன்றும் இல்லைடா. இங்கே பாரு ஜிமின் இருக்க பாரு, இங்கே பாரு. ஜிமினா ஜிமினா தயம் தயம் எங்க? தயம் அதான்டா நானும் கேட்குறேன். தயம் எங்கடா? ஆ தயம் தயம் அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு பைக்கில் போயிட்டு இருந்தப்போ ஒரு கார் கார் தயம் 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 ஜிம்னா ஜிம்னா தயங்க எங்கடா? தயங்க எங்கடா? தெரிலடா. நீ மட்டும்தான் கடந்தாங்க. அங்கே தயங்க இல்லை. எங்கே போனா? தயம் தயங்க இல்லையா? டே உண்மை சொல்கிறேன். தயங்க என்னடாச்சு? டே மச்சான், உண்மையாக தான்டா சொல்கிறேன். ஆம்புலன்ஸில் நீ மட்டும்தான் மச்சான் வந்த. தயங்க அங்கே இல்லைடா. நீ மட்டும்தான் கடந்தாங்க. என்ன சொல்கிற? தயங்க இல்லையா? அப்போ எங்கே போனா? தயம் தயம் ஜிமினா நெஞ்சு வலிக்குதுடா. ஜிமினா டே மச்சான் ஒன்றும் இல்லைடா அமைதியாடுறா. இப்போ ஒரு நர்ஸ் தான் ஜங்குக்கு அப்படி இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஃபெயிண்ட் ஆகி அப்படியே படுக்கிறான். டாக்டர், ஜங்குக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கார். பேனிக் அட்டாக் தான் வந்திருக்கு. இன்னும் 2 டேஸில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே டாக்டர். இப்போ அப்படியே கட் பண்ணி ஜங்குக்கோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கான். பக்கத்தில் ஜிமின் தான் உட்காந்துருக்கான். டே மச்சான், ஏதாவது சாப்பிட்றா. ஹாஸ்பிட்டல்னு வந்திருக்கடா. எதுவுமே சாப்பிடாம உட்காந்துருக்க. ட்ரிப்ஸ் தான்டா மச்சான் அவ்வளோ நல்லா ஏறிட்டு இருந்துச்சு. இந்த ஜூஸ் மட்டும் குர்றா. எனக்கு எதுவும் வேணாம். டே மச்சான் சொன்னால் கேள்றா. தயங்க எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம் மச்சான். நீ தெம்பா இருந்தால் தானே மச்சான். குட்ரா. எனக்கு வேணாம். எனக்கு தயங்க தான் வேணும். சரிடா. அவங்க வீட்டு அட்ரஸ் தெரியுமா? தெரியாது. அப்போ எப்படா போய் பார்க்குறது? அவங்க அப்பா ஆஃபீஸ் தெரியும். சரிடா, அங்கே போயிட்டு விசாரிக்கலாம். நீ இந்த ஜூஸை குடி ஃபஸ்ட்டு. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமினும் ஜங்குக்கும் தான் கிம்மோட ஆஃபீஸ் முன்னாடி நிற்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஆஃபீஸாக இருக்குது. அங்கே வெளியில் உள்ள ஸ்டாஃப் தான் கேட்குறான், இங்கே கிம் சார் இருக்காங்களா? இல்லை பாஸ் இல்லை. எப்போ வருவாங்க? இல்லை, அவங்க இதுக்கப்புறம் வரமாட்டாங்க. என்னாச்சு, ஏன் வரமாட்டாங்க? தெரில சார், இன்ஃபர்மேஷன் எதுவும் வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் தெரியும் சார். டே ஜிமினா, என்னடா இப்படி சொல்கிறாங்க? அத்தடா எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நாளைக்கு வந்து பார்க்கலாம் மச்சான். சரிடா. இப்படியே தான் ஜிமினும் ஜங்குக்கும் தினைக்கும் அந்த ஆஃபீஸோட வாசலில் வந்து நின்றுட்டு கிம் சார் வருவாங்களான்னு கேட்டுகிட்டே இருக்கானுங்க. அவங்களும் இப்போ வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்படியே தான் டேஸை ஸ்கிப் ஆகுது. ஜிமினுக்கெலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹோப்பே போயிடுச்சு. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தயங்க உயிரோடு தான் இருக்கானாங்கிற மாதிரி டவுட்டு வேறு. ஆனால் ஜங்கு தினமும் அந்த ஆஃபீஸோட வாசலில் வந்து நின்றுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது ஜிமினால் பார்க்கவும் முடியல. அவன்கிட்ட போயிட்டு எதுவும் சொல்லவும் முடியல. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போதே. டேய் மச்சான், சொல்கிறா. நான் சொல்கிறேன், என்ன தப்பாக எடுத்துக்காதடா. என் மேலே கோவப்படாதடா. என்னடா, என்னால் உன்னை பார்க்க முடியல மச்சான். அப்படி அவன் வரமாட்டான்டா. அவன் ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்கானான்னு. டேய் மச்சான், சொல்கிறது கேட்றா, புரிஞ்சுக்கூடா. பாரு ஜிமினா, உனக்கு அவ்வளோதான். என் தயாங் உயிரோடு தான் இருக்கான். எனக்கு தெரியும், அவன் உயிரோடு தான் இருக்கான். அவன் வருவான். நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது. என் தயாங் வருவான். இப்படியே ஒரு 1 இயர் பாஸ் ஆகுது. ஆனால் ஜங்குக் அந்த ஆஃபீஸ் முன்னாடி வந்து நிற்கிறத மட்டும் விடவே இல்லை. ஜிமினும் வேறு வழியே இல்லாமல் அவனும் ஜங்குக்காக வந்து நிற்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கோட நடவடிக்கை ஒரு மாதிரி மாறுது. சைக்கோ மாதிரி ஆகுறான். ஜிமினுக்கு பார்க்கவும் பயமாக இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் ஜிமினும் ஜங்குக்கும் உட்காந்துருக்காங்க. டாக்டரு ஜிமினுக்கு தான் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கு அது எதுவுமே தெரில. அவன் மைண்டு ஃபுல்லாகவே தயாங் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஜிமின், இதுக்கப்புறம் அவரை வெளியில் விடுறது ரொம்ப டேஞ்சர், புரிஞ்சுக்கோங்க. டாக்டர், அது இல்லை, என் ஃப்ரெண்டு நல்லா தான் இருக்கான். இங்கே பாருங்கள் ஜிமின்,
உங்களை பொறுத்தளவு உங்கள் ஃப்ரெண்டு நல்லா தான் இருக்கார். ஆனால் மற்றவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அது டாக்டர், அவன் சரியாயிடுவான் டாக்டர். நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுங்க. சரி ஓகே ஜிமின், எங்களால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். அவர் க்யூர் ஆகலைன்னா நீங்கள் அங்கே தான் போய் விடணும். ஐயோ என்ன ரொம்ப பேசுகிற டாக்டர்னா நீ எல்லாம் பேசுவியா? என் ஃப்ரெண்டு நல்லா தான் இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் தெளிவாக தான் இருக்கான். நீ கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை மட்டும் கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்குக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஜிமின் அப்படியே சமைச்சிட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே சோஃபாலே உட்காந்துருக்கான். ஜங்குக், இங்கே பாரு ஜங்குக், நான் எங்கே இருக்கேன்? தயாங், தயாங், டேய் மச்சான், ஜிமினா தயாங்கடா. எங்கடா? இதோ. டேய் மச்சான், டேய் தயாங்கடா. சரிடா சரி. ஜிமினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஆக்ட் பண்ணிக்கிறான். இப்படியே தான் டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ அந்த ஆஃபீஸ் முன்னாடி ஜங்குக்கு ஜிமினும் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கு அந்த ஆஃபீஸை தான் பார்த்துட்ருக்கான். ஜிமின் ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கை பார்க்குறதுக்கு. இப்போ அந்த ஆஃபீஸ் முன்னாடி ரொம்ப நேரமாக நின்றுட்டு இப்போ வீட்டுக்கு தான் வராங்க. ஜங்குக்கோட கண்டிஷன் வர வர ரொம்ப மோசமாகுது. அவன் சொல்கிறதே கேட்க மாட்றான். ஜிமினையும் போட்டு அடிக்கிறான். இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஜிமினோட ஹெட்டில் கட்டு போட்டு அப்படியே படுத்துருக்கான். நர்ஸ் அப்படியே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கு. ஒரு கையில் ஜிமின் ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு படுத்துருக்கான். ஜிமின் இப்போ ஓகேவா? ஓகே தான் டாக்டர். இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கேளுங்க. ஒரு கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்களும் பார்த்துக்க முடியாது. அங்கே விடுறது தவிர வேறு வழி கிடையாது ஜிமின். சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. இல்லை டாக்டர், என் ஃப்ரெண்டு டாக்டர், எப்படி நான் விடுவேன்? என் மச்சான் அவன் எப்படி விடுவேன்? இங்கே பாருங்கள் ஜிமின், நீங்களாம் விட்டுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே போலீஸ் கண்ணில் பட்டு அவங்களாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படணும். உங்களாலேயும் பார்க்க முடியாது. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் டாக்டர் டாக்டரும் அங்கேருந்து போயிடுறாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் ஜிமின் நிற்கிறான். ஜங்கு கையை பிடிச்சிட்டு. அது ஒரு மெண்டல் ஹாஸ்பிட்டல் தான். ஜிமினுக்கு உள்ளே போக மனதே இல்லை. ஜங்குக்கோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டே இருக்கான். அங்கே டாக்டர் தான் உள்ளே கூப்பிட்றாரு. இவர் தானே பேஷண்ட்? ஆமாம் டாக்டர். சரி ஓகே, நீங்கள் கிளம்பலாம். டாக்டர் டாக்டர் நீங்கள் கிளம்புங்க ஜிமின். அது ஜங்குக் நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் கையை விடுங்க. இப்போ ஜிமினும் ஜங்குக்கோட கையை விடுறான். ஜங்குக்கு நிமிந்து ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமினா எங்கே போகிற? அது மச்சான் எங்கடா போகிற? வா வா கையை பிடிச்சிக்கோ. இப்போ அந்த டாக்டர் தான் ஜங்குக்கோட கையை பிடிக்கிறாரு. ஏய் கை விட. ஜிமின் தான் என் கை பிடிக்கணும். மச்சான் கை போடுறா, வா. சார் நீங்கள் போங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். அது சார், ஜங்குக்கு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் போங்க. ஜிமினா எங்கே போகிற? எங்கடா போகிற? ஜிமினா அங்கே ஜங்குக் தான் கத்துறான். அங்கே உள்ள நர்ஸு டாக்டர் எல்லாமே ஜங்குக்கு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க உள்ளே. இங்கே ஜிமினால் பார்க்க முடியல. அவன் காலில் அப்படி டீர்ஸாக வருது. அங்கேயே நின்றுட்டு அழுகுறான். பல பொண்ணு லவ் பண்ணிட்டு இப்படி பைத்தியமாயிட்டேடா. ஜிமின் தான் அங்கேயே நீல்டன் போட்டு அப்படி தேம்பி அழுகுறான். அவனால் சுத்தமாக முடியல. அவன் ஃப்ரெண்டை இந்த நிலமையில அவனால் பார்க்கவே முடியல. அப்படி அழுகுறான். இப்போ அவன் மடியில் ஒரு டைரி தான் வந்து விழுகுது. அதை அவன் கையில் எடுத்துகிட்டு நிமிர்ந்து பார்க்குறான். அங்கே ஒரு நர்ஸ் தான் ஒரு பையனை அப்படி இழுத்துட்டு போகிறாங்க. அவன் கையில் உள்ள டைரி தான் ஜிமினோட மடியில் விழுந்திருக்கும். அவன் கத்துறான். நர்ஸ் மேம் சொல்லுங்கள் சார், அந்த பையனோட டைரி சார், அதை தூக்கி குப்பையில் போடுங்க சார். சும்மா அந்த டைரியை வச்சுட்டு ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்போ ஜிமின் தான் அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜியான் ஜங்குக் கிம் தயாங், அழகாக இருக்குல்ல பேரு.
தயாங் தயாங். அப்போ ஜிமின் தான் அங்கேருந்து நினச்சி ஓடுறான் உள்ள அந்த நர்ஸ்கிட்ட. நர்ஸ் நர்ஸ் இங்கே கிம் தயாங்னு ஒரு பையன் இருக்கானா? ஆமாம் சார். ஏன் எப்போலேருந்து இருக்கான்? 2 வருஷமா சார்? 2 வருஷமாவா? ஆமாம் சார். ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் வந்து இங்கே சேர்ந்தான். அவன் மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டான். அந்த பையனை பார்க்கலாமா? இல்லை சார், அதெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் கிளம்புங்க. நர்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த பையனை பார்க்கணும். இல்லை சார், பார்க்க முடியாது. கிளம்புங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஜிமினோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு சேரில் உட்காந்துட்டு அந்த டைரியை தான் எழுதிட்டுருக்கான். அவன் கை கால்லாம் ஷிவர் ஆகுது. அவன் கண்ணிலேருந்து அப்படியே டீயர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அவன் அப்படியே சேரில் சாயிறான். தண்ணி தண்ணி. சிறு பொழுது பிரிந்ததற்கே பல பொழுது கதறிவிட்டாய். ஜென்மங்களாய் பெண் துயரம் அறிவாயோ நீ?